வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். ஜூன் மாத ராசி பலன் டீட்டெயிலாக பார்ப்போம். ஒரு 3 விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஜென்ரல் ராசி பலனே நல்லா பொருந்தும், புரியும். ரொம்ப சிம்பிள். நான் லக்னத்துக்கு தான் பலன் சொல்கிறேன். ராசி என்பது உங்கள் மனநிலை, லக்னம் என்பது உங்களுடைய விதி, உங்களுக்கு கிடைக்கப்பட்ட ஃபேட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ முதல்ல உங்கள் லக்னத்துக்கு நீங்கள் பலன் பார்த்துருங்க. அந்த நான் சொல்கிற ராசியுடைய பேர் தான் லக்னத்துடைய பேரும். அது ராசி லக்னம் எப்படின்னா எடுத்துங்க. ஸோ லக்னத்துக்கு பலன் பார்த்துருங்க. அதுக்கப்புறம் உங்கள் மனநிலையும் உங்கள் முயற்சியும் எப்படி இருக்கும்னு உங்கள் ராசியில் பார்க்குறது 2. 3வது உங்கள் சுய ஜாதகம்னு ஒன்று இருக்கும். அந்த சுய ஜாதகமில், அதாவது உங்கள் பர்த் சார்ட்னு சொல்கிறோம், அதில் எப்படிப்பட்ட கிரகநிலையோடு நீங்கள் பிறந்திருக்கீங்க, நல்ல அந்த அந்த யோக கிரகங்கள் எப்படி இருக்குது, பாவ கிரகங்கள் எப்படி இருக்குது, உங்களுடைய ஸ்தானங்கள்லாம் எப்படி இருக்குது, எவ்வளோ வலுவாக இருக்குது, எவ்வளோ யோகமாக இருக்குது, இதை ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் வெரிஃபை பண்ணி வச்சுங்க. அதுக்கு நான் லேர்ன் ஆஸ்ட்ரோ கிளாஸ் எடுத்திருக்கேன், அதை பார்த்துருங்க. அடுத்தது நீங்கள் என்ன தசா புத்தியில் இருக்கீங்க அதையும் இதோட வெரிஃபை பண்ணி வச்சுங்க. அதுக்கப்புறம் சூப்பர் இம்போஸ் பண்ணி அழகாக இதை புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்கள். ஒரு 3 மாதம் தொடர்ந்து நீங்கள் இதை பார்த்தாலே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். உங்கள் மண்டலம், அதாவது உங்கள் லக்னம், உங்கள் ராசி எப்படி மூவ் ஆகிட்டு இருக்குன்றது நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க, ஈஸியாக புரிஞ்சுக்குவீங்க. lifehoroscope.in அது மட்டும் தான் என்னுடைய சைட்டு. ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன சர்வீஸ் வேணாலும் lifehoroscope.in அப்படிங்கிற சைட்டில் மட்டும் போய் எடுத்துங்க. அது வந்து ரிகார்டிங் கன்சல்டேஷனாக இருக்கலாம், இல்லை ரிகார்டிங் வந்து ஹாரோஸ்கோப் சர்வீசஸ், அதாவது ஹாரோஸ்கோப் டீட்டெயில் ஹாரோஸ்கோப் அப்படின்னா அதர் சர்வீஸும் ஆட் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ. இப்போ நம்ம டீட்டெயிலாக ஜூன் மாத ராசி பலனை பார்ப்போம். ரிஷபராசி. ரிஷபராசிக்கு ஜூன் மாதம் வந்து நம்ம வந்து இந்த செவ்வாயை தவிர, செவ்வாய் கூட 100% நெகட்டிவ்னு சொல்ல மாட்டேன், 50% பாசிட்டிவ் தான். ஏன்னா விபரீத ராஜயோகம் அப்படிங்கிற இடத்துல செவ்வாய் இருக்கார். ஸோ அதை ஒரு பகுதியாக வச்சுருவோம். மீதி எல்லா கிரகங்களுமே ஓரளவுக்கு சாதகமாக இருக்குது. இதில் கேது வந்து 5th ஹவுஸில், ரைட். என்னெல்லாம் பாசிட்டிவாக இருக்கும் போல பார்த்துடலாம். ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும், ப்ரொஃபஷனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும், கரியர் அண்ட் ஜாப்பை பொறுத்த வரைக்கும், பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுடைய வேலை சூழ்நிலை, மனநிலை எப்படி இருக்கும். சுக்கிரன் 1st ஹவுஸில், அதாவது சந்தோஷமான தருணங்களை அனுபவிக்கிற ஒரு மாதம். நான் நினச்சபடி என் வேலையில், என் பொசிஷனில் நான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு திருப்தி, வேலையை கரெக்டாக பண்ணிட்டேன், சாட்டிஸ்ஃபைடு. நான் பண்ண பிஸ்னஸில் நல்ல இன்கம் வந்துருச்சு, சாட்டிஸ்ஃபைடு. நான் ஒரு மாற்றம் வேணும்னு நினச்சேன், அது நடந்தது, சாட்டிஸ்ஃபைடு. நான் ஒரு விஷயத்தை மாற்றணும்னு நினைக்கிறேன், அதுவும் நடக்குது, சூப்பர். அந்த மாதிரி ஒரு மனநிலையோட, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையோட ரிஷபம் இருக்குது. அப்புறம் ரிஷபத்துக்கு சுக்கிரன் 1st ஹவுஸில், இதுக்கு பேர் வந்து மாலவிய யோகம். அது கூட புதன் இருக்கார். அப்போ புதன் இருக்கிறது உங்களுக்கு, சுக்கிரனும் புதனும் ரிஷபத்துக்கு ஒன்றா சேர்ந்துட்டாங்கன்னா அதுக்கு பேர் வந்து ராஜயோகம். இன்னொன்று தனக்காரகன் உங்களுக்கு புதன். தனக்காரகனா பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு அவர் தான் அதிபதி. பொருளாதாரத்துக்கும் ரொம்ப சூப்பரான ஒரு பொசிஷனில் இந்த புதன் இருக்கார். அடுத்து வித்யா காரகன். அப்புறம் உங்களுக்கு சூரியனும் அங்கேயே இருக்கார். சூரியன் வந்து உங்களுக்கு சுகபோக காரகன். இதெல்லாம் ஒன்றா சேரக்கூடிய ஒரு நல்ல காலம், நல்ல நேரம் ரிஷபத்துக்கு. இப்போ வேலை விஷயத்தில் சனி 10, சுக்கிரனுக்கு சனி 10, அதாவது உங்கள் ராசிநாதன், உங்கள் லக்னநாதனுக்கு சனி 10. நினைத்த மாதிரி ஒரு வேலையுடைய சூழ்நிலையும் அமையுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ கரியர் ஃப்ரண்ட்டில் வந்து இது சூப்பரான ஒரு பலன் தான் ரிஷபத்துக்கு. பிஸ்னஸ்லையும் சரி, மணி ஃப்ளோலையும் சரி. ஃபஸ்ட்டு மேட்டர் கிளியர். 2வது ஃபேமிலி அண்டு ரிலேஷன்ஷிப் அண்டு உங்களுடைய திருமண பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கலாம். முதல்ல இந்த குடும்ப வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கலாம். எந்த கிரகமும் பெருசாக தொல்லை பண்ணலை. பட் செவ்வாய் 12 இருக்கு இல்லையா, உங்களுக்கு கலஸ்திரக்காரகன் அவர் தான். அவர் 12 இருந்தார்னா சம்டைம்ஸ் திடீர்னு சூடுன்னா என்ன, கோபம், ஆங்கர் மூடு. ஏன்னா செவ்வாய் வந்து எப்போல்லாம் மேஷத்தில் இருக்காரோ அது வந்து ஆண் வீடு. அந்த இடத்துல போய் செவ்வாய் வந்து ரிஷப ராசியில் சேர்ந்தவங்க, ரிஷப லக்னத்தில் சேர்ந்தவங்களுக்கு போய் வந்துடுச்சுன்னா அவங்களுடைய மூடு வந்து கொஞ்சம் சூடாக இருக்குது, கொஞ்சம் கோபமாக இருக்காங்க. ஸோ ஏதோ ஒரு பரபரப்பாக இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஒரு பரபரப்பாக இருக்காங்க, ஒரு வேகமாக இருக்காங்க, ஏதாவது நடக்கலாம் சக்குன்னு ஒரு கோபம் வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. அது விபரீத ராஜயோகமாக இருக்குது. அது எதுக்குன்றது நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இப்போ இந்த ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற இடத்துல இந்த சமயத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கணவன் மனைவி அதிகம் பேசாமல், அதாவது இந்த சமயத்தில் வந்து ஏதாவது பெரிய பெரிய விஷயங்களை போட்டு டிஸ்கஸ் பண்ணாமல் குவைட்டாக அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துக்கிட்டா நல்லது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மட்டும் ரிலேஷன்ஷிப்பில் உள்ளவங்க, இப்போ சப்போஸ் நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னா இந்த சமயத்தில் அதிக பேச்சுவார்த்தை கொஞ்சம் குறைத்தால், இல்லை சந்திப்புகளை கொஞ்சம் குறைத்தால் தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்க்கலாம். ஏன்னா நீங்கள் ஏதாவது நல்லது சொல்ல போக அது ஏதோ ஒரு பாயிண்ட்டை சுருக்குன்னு அப்படியே ஏறிடுச்சுன்னா தேவையில்லாத ஆர்குமெண்ட் வந்து அப்படியே கோபமாக மாறி, அப்புறம் நான் பேச மாட்டேன், உங்க கூட பேச மாட்டேன், பழக மாட்டேன், 5 நாளைக்கு இல்லை 10 நாளைக்கு இல்லைன்ற மாதிரி இப்படி ஒரு மாதிரி இருக்கும். அந்த மூடை அவாய்ட் பண்ணிக்கலாம். இது ஒன்லி ஃபார் ரிலேஷன்ஷிப் மேட்டர். அடுத்தது வந்து அதே செவ்வாய் 12 இருந்தால் ஆதாயத்தையும் சொல்லிடுறேன். ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி விற்கணும்னு நினைக்கிறீங்க, ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறீங்க, இப்போ விற்கிறதுக்கு சரியான நேரம். ஒரு வீடு அல்லது பழைய வீடு, இல்லை சொத்து, இல்லை பிளாட்டு, ஏதோ ஒன்று விற்கணும்னு நினைக்கிறீங்க, இது சரியான நேரம். அந்த முயற்சியை நீங்கள் எடுக்கலாம். இது பணமாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு நேரம் நல்லா இருக்குது. அடுத்தது ஒருவேளை ஏதாவது வீடு மாறணும், இடத்த மாற்றி போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஃபேமிலி வந்து எனக்கு இந்த ரெண்ட் அலோஸ் பிடிக்கல,
எனக்கு இந்த வீடு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சின்னதாக இருக்குது வீடு, பத்தலை, பசங்கள்லாம் பெருசாகிட்டாங்க, படிக்க ரூம் பத்தலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம இடத்த மாற்றலாம், ஒரு 3 BHK எடுக்கலாம், இல்லைனா கொஞ்சம் பெரிய வீடாக போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு இது சரியான ஒரு காலமாக நான் பார்க்குறேன் ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும். அடுத்தது திருமண வரன். திருமண வரனை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் வந்து 12ல் இருக்கிறதுனால என்ன நடக்கும்னா, நீங்கள் வந்து சப்போஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னு வச்சுப்போம், ஃபேமிலியில் போய் சொல்ல போகிறீங்க. நீங்கள் சொல்ல போனால் கூட உங்களுடைய பார்ட்னரே உங்களுக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுவாங்களான்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி மந்த் இது. அவங்களுக்கு ஏதோ ஒரு குழப்பமோ ஒரு தயக்கமோ இல்லை ஓவர் கான்ஃபிடென்ஸோ எது வேணால் இருக்கலாம். ஒரு 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 கரெக்டான மூடில் இல்லைன்னு அர்த்தம். அதனால் இந்த மந்தில் நீங்கள் வந்து அதை பெரியவங்ககிட்ட சொல்லி முயற்சி எடுக்கிறத கொஞ்சம் தவிர்த்து தள்ளி போடலாம். மற்ற எல்லா பிளானும் நல்லா இருக்குது. செவ்வாய் பர்டிகுலராக எல்லா உறவுகளும் உங்களை அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்களா, நீங்கள் சொன்னதை அப்படியே ஏற்றுக்குவாங்களா, நீங்கள் சொன்னதை முழு மனதையோடு அப்படியே ஓகே சூப்பர்லாம் சொல்ல மாட்டாங்க. அதை கொஞ்சம் யோசித்து செய்யுங்க. அடுத்தது வந்து நான் சொல்கிறது திருமண வரன். இந்த மாதம் வேணால் நீங்கள் வரன் பார்க்கலாம், உறுதி செய்கிற அளவுக்கு ஒரு பூரண திருப்தியை தராது. இத்தனைக்கும் சுக்கிரன் நல்லா இருக்கார், பிடிக்கும், ஒரு வரனை பிடிக்கும். பட்டு அதை அப்ரோச் பண்ண முடியாமல் ஏதோ ஒரு தயக்கம் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி கொஞ்சம் இருக்கும். அதனால் கொஞ்சம் அதையும் நீங்கள் எப்போவுமே குழப்பத்தில் எந்த முடிவும் எடுக்காதீங்க, அதையும் தள்ளி போட்டுடலாம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து நான் பார்க்குறது எஜுகேஷன். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு சூப்பராக இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. புதன், சூரியன், சுக்கிரன், கூடவே குருவும் இருக்கார். ஸோ குருவும் இருந்து அங்கே சூரியனும் இருந்து அங்கே புதனும் இருந்து அங்கே சுக்கிரனும் இருந்தால் கல்வி, வித்தை, மேன்மை, எழுத்து இதுக்கு பரிபூர்ணமாக நல்லா இருக்குது. ஸோ அந்த பலன் மாணவர்கள் நினைத்தபடி படிக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் இந்த செவ்வாய் வந்து விபரீத ராஜகம் நான் சொன்னேன். ப்ளஸ் வந்து சனி வந்து உங்களுக்கு 10ல் இருக்குது. அப்போ என்னென்னா தூரதேசம், இந்த அப்ராடில் போய் ஓவர்சீல போய் படிக்கணும், நான் வந்து வேறு ஸ்டேட்டில் போய் படிக்கணும், வேறு யூனிவர்சிட்டி போய் ஜாயின் பண்ணணும், இந்த மாதிரி முயற்சி உடையவங்களுக்கு இது ஒரு சாதகமான ஒரு மாதம் தான் ஜூன் மாதம் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும். அப்போ உங்களுக்கு இது ஒரு ப்ளஸ் தான், பாசிட்டிவாக தான் நான் பார்க்குறேன். நல்ல விஷயந்தான். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் சேஃபு. அடுத்த விஷயம் நம்ம யாருக்கு பார்க்குறோன்னு கேட்டிங்கன்னா ஹெல்த்து, ஆரோக்கியம். ஏதாவது பிரச்சனை இருக்கா? நான் லாஸ்ட் மந்த்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு அலர்ட் கொடுத்தேன். இந்த மந்த் ஏதாவது இருக்கா? சனியால் பிரச்சனை இல்லை, ராகுவால் இல்லை, குருவாலையும் கிடையாது, சுக்கிரன், சூரியன், புதன் யாராலையும் இல்லை. செவ்வாய் 12ல் இருக்குல்ல, சம்டைம்ஸ் காலில் ஏதாவது ஒரு சின்ன காயமோ சூடோ ஏதாவது ஒரு சின்ன அடிப்படுற மாதிரியோ, சில பேர் நைல்ஸ் கட் பண்ணும்போது கூட எக்ஸ்ட்ராவாக கட் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி நான் சொல்கிறேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ செவ்வாய்னா கம்பல்சரி இந்த மந்த் வந்து நீங்கள் ஷூஸ் வந்து வேர் பண்ணிட்டு வெளில போங்க. நீங்கள் விளையாடும் போதோ நடக்கும் போதோ ஓடும் போதோ எங்கேயோ வீட்டுக்குள்ளேயே இருக்கீங்க, தெரியாமல் ஏதாவது உங்கள் கால் பகுதிகளில் லேசாக சின்னதாக ஒரு காயம் படுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதான். நடக்கும், எல்லாருக்கும் நடக்கும்னு கிடையாது. உங்களுக்கு பேர்த் சார்ட்டில் செவ்வாய் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான். இது ஒன்று. ரெண்டாவது, உங்களுக்கு வந்து இந்த ஓவரான இந்த மூடு வந்து ரொம்ப ஆங்கர் மூடில் இருந்தால் சில பேருக்கு ஏதாவது 1-2 நாள் கொஞ்சம் தலைவலி லேசாக வரும். அவ்வளோதான். இவ்வளோ தான் செவ்வாய் கொடுக்குறாரு, பெரிய லெவலில் கொடுக்கல. அதுவே உங்களுக்கு வந்து நிவர்த்தியும் பண்ணிவிடுவார். நிவர்த்தி பண்ணுற இடத்துலையும் செவ்வாய் இருக்கிறதுனால நிவர்த்தி உண்டு. அடுத்தது கேது 5ல் இருக்குது. இந்த கேது அண்ட் செவ்வாயுடைய காம்போ செக் பண்ணி பாருங்க. கேது இருக்கிற இடத்துலேருந்து செவ்வாய் 8th பொசிஷனில் இருக்குது. அப்போது என்னென்னா, திடீர்னு ஏதாவது ஒரு நாள் ஜீரண மண்டலத்தில் ஜீரணம் ஆகாமல், இல்லை வயிற்று பகுதியில் கொஞ்சம் டிசென்ட்ரி ஆகுது, ஏதோ கொஞ்சம் வயிறு ஸ்டமக் அப்செட் ஆச்சு, ஏதாவது ஒரு நாள் ஏதாவது வெளியில் ஃபுட்டு சாப்பிட்றீங்க, சடனாக ஏதோ ஒரு புதுசாக ஏதோ ஒரு ஃபுட்டு ட்ரை பண்ணுறீங்க, இல்லைனா சில ஃபுட்டோட சில ஃபுட்டு சாப்பிடக்கூடாது சொல்லுவாங்க இல்லையா, இந்த ஃபுட்டு எடுத்தால் இந்த ஃபுட்டு அதுக்கப்புறம் எடுக்கக்கூடாது, அதுக்கு ஒரு மாதிரி ரியாக்ஷன் கொடுக்கும், அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணிங்கன்னா மேபி ஏதாவது 1 or 2 days கொஞ்சம் ஸ்டமக் அப்செட் கொடுக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் அலர்ட் தான் கொடுக்குறேன். ஒன்றும் பெருசாக பயப்படுற மாதிரி இருக்காது, எல்லாமே சரியாயிடும். வித்தின் 2 daysலேயே சரியாயிடும். இருந்தாலும் இதை நான் வந்து ஹெல்த் சைடில் உங்களுக்கு ஒரு பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணுறேன், பார்த்துங்க. அடுத்த விஷயம் என்னென்னா, நம்ம வந்து இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து வீடு, குடும்பம், அதாவது வீடு, கணவன், குழந்தைகள், பெரியவர்கள் இதெல்லாம் திருப்தி கொடுத்துரும். இதிலெல்லாம் ஒன்றும் எனக்கு தெரிஞ்சு பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக என்னென்னா ஓவர்லோட் ஆன மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஏன் ஓவர்லோட் ஆன மாதிரி ஃபீல் பண்ணுவீங்கன்னா, செவ்வாய் 12ல் இருக்கு இல்லையா, உறவுக்காரங்க சும்மா விட மாட்டாங்க. அது வந்து உங்கள் ஹஸ்பண்ட் சைட்லேயும் இருக்கலாம், இல்லை உங்கள் சைட்லேயும் இருக்கலாம், ஏதோ ஒரு சைடில், இல்லை அண்ணன் தம்பி அக்காள் தங்கை, ஸோ ஏதோ ஒரு சைடில் உங்களுக்கு வந்து உறவுகளால் கொஞ்சம் அலைச்சல், கொஞ்சம் மன உளைச்சல், இல்லை 2 பேர் கொஞ்சம் அங்கே வாங்க அங்கே வாங்க, இதை கொஞ்சம் பண்ணி கொடுங்க, அதை பண்ணி கொடுங்க, கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டு போய் பார்க்கணும், இல்லை ஒரு ஒரு காலேஜ் சீட்டுக்காக கூட போய் நிற்கணும், ஏதோ ஒன்று யாரோ ஒருத்தர் வந்து உங்களை புல் பண்ணுறாங்க, இல்லை ஒரு ட்ராவல் பண்ணி அலைச்சல் எல்லாம் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலையை காமிக்கும். அவ்வளோதான். இதுதான் இல்லத்தரசிகளை பொறுத்த சீனியர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து ஒரு பெரிய பிளான்லாம் எனக்கு எதுவும் கிடையாது. எனக்கு நிம்மதியாக வாழ்க்கை போனால் போதும், நான் ரிட்டையர்ட் ஆகிட்டேன், எனக்கு நிம்மதியாக இருக்குது, எனக்கு மாதம்னா ஒரு வீட்டு வாடகைலாம் வருது, எனக்கு மாதமானா என்னுடைய
சேவிங்ஸ்லேருந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துட்டுருக்கு, நான் கம்முன்னு சாப்பிட்டு ஜம்முன்னு இருக்கேன் அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. பொருளாதார ரீதியாக ஏதாவது முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த இடத்துல தான் ஏதாவது பெரிய லெவலில் முதலீடுலாம் செய்யாமல் தவிர்ப்பது நல்லது. குரு ஃபஸ்ட் ஹவுஸ், ரிஷபத்துக்கு குரு ஃபஸ்ட் ஹவுஸ். ஸோ பெரிய லெவலில் முதலீடு பண்ணுறதை தவிர்க்கலாம். ப்ராப்பர்ட்டி ஏதாவது வாங்கணும்னா வாங்கலாம். செவ்வாய் வந்து 12 விபரீதராஜ்யம். ஸோ சொத்து ஏதாவது வாங்கணும், வீடு ஏதாவது வாங்கணும், இல்லை ஏதாவது வீடு ஏதாவது பார்ட்டிஷன் பண்ணணும், இல்லை வீடு ஏதாவது நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், வாகனம் ஏதாவது வாங்கணும், இந்த மாதிரி பொருள் வந்து பணத்தை செலவழித்து பொருளை வாங்கக்கூடிய நல்ல நேரம். இது நல்லது. ஓவராலாக ரிஷபம் பரவாயில்ல, ஒரு 70% நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் அந்த செவ்வாயும் கேதுவும் ஹெல்த்து, ரிலேஷன்ஷிப் டேர்ம்ஸு, வர நம்ம இதில் கொஞ்சம் இழுபறிகள், அவ்வளோதான். மற்றபடி எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ரிஷபம் வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொதுவான பலனை கிளியராக கொடுத்துருக்கேன். இந்த பொது பலனே உங்களுக்கு நல்லா மேட்ச் ஆகும். மினிமம் 50% மேட்ச் ஆகிடுச்சுன்னா அது பெரிய விஷயம். ஏன்னா இது ஒரு பொது பலன். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்காம பொதுவாக நடக்கிற டிரான்சேஷனை நான் வந்து உங்கள் ராசி அண்ட் லக்னம் ரெண்டுத்தையும் காம்போ பண்ணி பாருங்கன்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் கிளியராக கரெக்டாக அந்த காம்பினேஷனோட பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக இது வந்து உங்களுக்கு நல்ல பலன் புரியும், அது பதியும். அதில் உள்ள சில இடத்துல நான் எச்சரிக்கை கொடுத்துருப்பேன், சில இடத்துல கவனமாக இருங்கன்னு சொல்லியிருப்பேன், சில இடத்துல நல்லா இருக்குன்னு சொல்லியிருப்பேன். அந்த முயற்சிகளை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கும் அப்படி உண்மையிலேயே ஏதாவது சீரியஸ் ப்ராப்ளம் வருமானதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு தடவை வெரிஃபை பண்ணிங்க. ஏன்னா நீங்கள் ஹாரோஸ்கோப்ஸ்லாம் பார்க்குற பழக்கம் உள்ளவங்க, அஸ்ட்ராலஜி வீடியோஸ் பார்க்குறவங்களாம் ரெகுலராகவே ஹாரோஸ்கோப்ஸ் யாராவது ஒரு அஸ்ட்ராலஜி நீங்கள் கன்சல்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ உங்களுடைய ஃபேமிலி அஸ்ட்ராலஜர் யாருன்னு நீங்கள் செக் பண்ணிங்க. அவங்ககிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணுறீங்கன்னா இதை உங்கள் பர்த் சார்ட்டை மட்டும் ஒரு தடவை கிளாரிஃபை பண்ணிட்டீங்கன்னா போதும். ஸோ தட் உங்களுக்கு என்னென்னா அந்த ஒரு பலன் கிளியராக கிடைக்கும். அதுக்கு அடுத்தது இந்த ஜென்ரல் வீடியோ பலனை நீங்கள் எப்பவுமே ஒரு 3 to 6 months ஃபாலோ பண்ணிங்கன்னா கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ராசி அண்ட் லக்னம் காம்போவில் நிறைய பேர் இன்னும் கூட கேட்குறீங்க, எதை பார்க்கணும் நான் கிளியராக சொல்லிட்டேன். லக்னம் தான் உங்களுடைய விதி. அதன் அடிப்படையில் தான் ஒவ்வொரு டிரான்சேக்ஷனும் நம்ம வந்து எடுத்துக்கணும், அதோட பலன் எடுத்துக்கணும். பலன் வந்து எது கொடுக்கணும்னா உங்களுடைய லக்ன அடிப்படையில் தான் கொடுக்கும். ராசி என்பது உங்களுடைய மனநிலையும், உங்களுடைய உணர்வு நிலையும், உங்களுடைய என்ன ஆசைகளை கொடுக்கும். ஸோ அந்த ஆசைகள் எப்படி இருக்குது, ஆசையே இல்லாமல் கூட பலன் கிடைக்கும், ஆசை அதிகமாக இருந்து கூட பலன் கிடைக்காமையும் போகும். அது எல்லாமே ராசியை குறிக்கிறது. அது அந்த தெளிவை நான் தெளிவாக கொடுத்துட்றேன். லக்னம் என்பது உங்களுக்கு என்ன நடக்கும் என்பது, ராசி என்பது உங்களுக்கு என்ன விருப்பம் என்பது. விரும்பாது கூட சில பேருக்கு நடக்கலாம், விரும்பி கூட சில நடக்காமையும் போகலாம். அது எல்லாமே அந்த ராசி லக்னத்துடைய காம்போ. அந்த புரிதலோடு பாருங்கள். உங்களுடைய பர்த் சார்ட்டை எப்போவுமே ஒரு முறையாவது நல்லா ரீட் பண்ணி நீங்கள் மெமரைஸ் பண்ணிங்க. உங்களுக்கு என்னென்ன பிளான்ட் எந்தெந்த ஸ்டாரில் என்னென்ன டிகிரியில் எந்த ஹவுஸில் இருக்குன்னு நீங்கள் ஞாபகம் வச்சுட்டா மட்டும்தான் ஒவ்வொரு முறையும் ட்ரான்ஸ்லேஷன் நடக்கும்போது எந்த பிளான்ட் மேலே எந்த பிளான்ட் வந்து பொசிஷன் ஆகுதுன்றதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். யோக தசையாக பாவ தசையானதும் கிளியர் பண்ணிக்கங்க. ஸோ இதெல்லாம் வந்து நான் ஒரு பேசிக் கிளாஸ் ஒன்று எடுத்திருக்கேன். அதுவும் லேர்ன் ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற டைட்டிலில் இந்த லைஃப் ஹாரோஸ்கோப் சேனலில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா லேர்ன் ஆஸ்ட்ரோன்ற டைட்டில் இருக்குது. ஸோ ஆஸ்ட்ராலஜி ரீட் பண்ணுங்கள், அதை படிங்க, கற்றுக்குங்க. ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரியும். அடுத்து நியூமராலஜி அண்ட் வாஸ்து. நிறைய பேர் வீடியோ வாங்கின பிறகு இப்படி வாங்கிட்டோம், அப்படி வாங்கிட்டோம், சவுத்தை வாங்கிட்டோம், வெஸ்ட்டை வாங்கிட்டோம், சவுத் வெஸ்ட்டை வாங்கிட்டோம், டாய்லெட் இங்கே இருக்குது, அது எதுன்னு சொல்கிறீங்க. பட் முன்னாடியே நான் வீடியோஸ் பண்ணியிருக்கேன். ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கங்க. வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் போய் வீடு வாங்க. ஏன்னா நீங்கள் வாங்குகிற வீடு உங்களுக்காக மட்டும் கிடையாது, உங்கள் ஃபேமிலி எல்லாம் இருப்பாங்க, அப்பா இருப்பாங்க, அம்மா இருப்பாங்க, மனைவி, கணவன், குழந்தைகள் எல்லாரும் இருப்பாங்க. ஸோ எல்லாருடைய பலன் நல்லா இருக்கிறதுக்கு ஒரு தடவை வெரிஃபை பண்ணிட்டு வாங்க. இதெல்லாம் வீடியோஸ் நான் பண்ணி கொடுத்துருக்கேன். லேர்ன் வாஸ்துன்ற டைட்டிலில் 22 வீடியோ உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக புரிகிற மாதிரி ஒரு போர்ட்லேயே கிளாஸ் எடுத்துருக்கேன். அதையும் பார்த்து புரிஞ்சுங்க. அதுக்கடுத்து சர்வீசஸ் வந்து தொடர்ந்து ஒரு டீமாக எல்லாரையும் வச்சு நாங்கள் இந்த சர்வீஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ரொம்ப ஜென்யூனாக ஸ்ட்ரைட்டாக பண்ணுறோம். இதில் வந்து உங்களுக்கு தேவையான சர்வீஸ் ஏதாவது தேவைப்பட்டதுன்னா நீங்கள் lifehoroscope.in அப்படிங்கிற சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து டீட்டெயில் ஹாரோஸ்கோப் ஆல் ஓவர் த வேர்ல்டு நீங்கள் எங்கே பிறந்திருந்தாலும் இது வந்து இந்தியா டைம்லாம் கன்வர்ஷன் பண்ணி ஒரு பஞ்சாங்க ரெடி பண்ணிலாம் பண்ணுறதே கிடையாது. ஸ்ட்ரைட்டாக நீங்கள் யூஎஸில் பிறந்தீங்கன்னா யூஎஸோடைய லேட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட் பேஸ் பண்ணி அந்த டைம் ஆஃப் பர்த் பேஸ் பண்ணி தான் ஒரு ஹாரோஸ்கோப் ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு கிளியரான ஒரு டீட்டெயிலான ஒரு ஹாரோஸ்கோப் வேணுனாலும் lifehoroscope.in அப்படிங்கிற சைட்டில் நீங்கள் டீட்டெயில் ஹாரோஸ்கோப் ரிப்போர்ட் அப்படின்னு அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது அதர் சர்வீசஸ் லைக் வாய்ஸ் கிளிப் ஆர் கன்சல்டேஷன் த்ரூ ஃபோன் ஆர் டேரெக்டாக நான் மீட் பண்ணோம், எதுவாக இருந்தாலுமே அந்த கன்சல்டேஷன் ஆப்ஷன்ஸ் இருக்குது. டிஸ்பிளேல தெரிய நம்பர் மட்டும்தான் எங்களுடைய டீமோட நம்பர். ப்ளஸ் மெயில் இருக்குது. மெயிலையும் சைட்லேயும் நீங்கள் போய் த்ரூ மெயிலையும் நீங்கள் வந்து எங்களுக்கு மெயில் போடலாம். என்னோடய சைட்லேயும் ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம், அதுலேயும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ கிளியராக உங்களுக்கு என்ன தேவை, என்ன சர்வீஸ் வேணுன்றதையும் எங்களுக்கு வந்து டீட்டெயிலாக எங்களோட எக்ஸ்பிளைனும் பண்ணலாம். ப்ளஸ் கமெண்ட்ஸை வந்து நீங்கள் ஜென்யூனாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ என்ன நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, இது எந்த அளவுக்கு உங்களுக்கு பொருந்தி இருக்குது, எந்த அளவுக்கு உங்களுக்கு இது வந்து சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத ஜென்யூனாக டீட்டெயிலாக எங்களுக்கு வந்து கமெண்ட்ஸ்லையும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்தது இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த வீடியோ அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட உறவுகளோட எல்லாரோடையும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இன்னும் வெகு சீக்கிரம் இது வந்து 1 million ரீச் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் அது வந்து ஒரு நல்ல கிரேடில் நல்ல பொசிஷனில் எங்களுக்கும் அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்ன்றதை நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரோஸ்கோப். தொடர்ந்து பாருங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.